ஹலோடா கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு பன்னி அம்மா ஃபிக்ஸ். நான் உங்கள் பன்னி. இன்றைக்கி நம்ம ஹோபிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஸ்கூல் புள்ளி ஃபால் இன் லவ் வித் மீ. ஓகேவா? இதான் ஸ்டோரியோட டைட்டில். உங்கள் எல்லாருக்கும் ஸ்டோரியோட டைட்டில் புரிஞ்சிருக்கும். அதை வச்சு புரிஞ்சிருக்கும் நான் எதை மீன் பண்ணுறேன், என்ன மாதிரி கான்செப்ட் எதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள்லாம் யோசிக்கலாம், எப்போ பார்த்தாலும் இந்த வாயாடி நல்லா கலகலன்னு நல்லா சிரிச்சுட்டு தானே பேசுவா, இன்றைக்கி என்ன இவள் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிப்பீங்க. யோசித்தாலும் சரி யோசிக்கலாம்னு சரி நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எஃப்எஃப்லாம் பார்ப்பேன், ஒன் ஷாட்லாம் பார்ப்பேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோடய பேலன்ஸ் இருக்க எனக்குன்னு ரிலாக்ஸ்டாக இருக்க டைத்தில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக ஒரு எஃப்எஃப் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அதில் 2 சீசன் இருக்குது. சீசன் 1 சீசன் 2. அது எப்படின்னா ரொம்ப பழைய எஃப்எஃப் தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எஃப்எஃப். ஓகேவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எஃப்எஃப். ஸோ அதுதான் பார்த்தேன். அதை அது எப்படி சொல்கிறது, சீசன் 1 சீசன் 2 2 இருக்குதுன்னு சொன்னேன்ல. சீசன் 1ல் 23 எபிசோட்ஸ். அப்புறம் சீசன் 2ல் 17 16 அந்த மாதிரியான கொஞ்சம் எபிசோட் இருக்கும். ஸோ சீசன் 2ஓட சீசன் 1ஓட அந்த லாஸ்ட் 3 எபிசோட்லேருந்து சீசன் 2 ஃபுல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போகும். ஒரு மாதிரியான அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரியான கொஞ்சம் சேடாக கொஞ்சம் ஹர்ட்டிங் அந்த மாதிரி தான் போகும். அதில் நான் அந்த சீசன் 2ல் லாஸ்ட் 5 எபிசோட் பார்த்தேன்னா, இன்றைக்கி தான் பார்த்து முடித்தேன். நேற்று நைட்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட் 5 எபிசோட் பார்த்த உடனே எனக்கே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு என் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. அது எப்படி சொல்கிறது, அதை பார்த்த உடனே எனக்கே என்னையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப என்னோடய டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. உங்களுக்கு தான் தெரியுமே, உங்கள்கிட்ட ஒரு கமெண்ட் வந்தோடனே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கமெண்ட் வந்தது. நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அந்த எஃப்எஃப் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாய்ஸ் அழுது தான் என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்குது. நான்லாம் தேம்பி அழுதேன்னா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் பார்த்த எஃப்எஃப்பில் எதுக்குமே இந்தளவுக்கு தேம்பி அழுததில்லை. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துருச்சு. நான் என்ன செய்கிறது? ஸோ ஓகே, அதனால தான் என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஐஸ் வாட்டர் குடித்தேன், அதனாலேயும் தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஓகேவா? மற்றபடி நான் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கேன். உங்கள் வாயாடி எப்போவுமே உங்கள் வாயாடி தான். ஓகேவா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன்டா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதை நான் ஒன் ஷாட்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இப்போயே வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் இது கமெண்ட்டில் இப்போயே வேணும்னா இப்போ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் அதை என்ன செய்வேன்னா, என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் இன்னும் 2 மந்த்ஸில் என்னோடய பர்த்டே வருதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக அந்த ஒன் ஷாட் போட்டுருவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ வேணும்னா நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா எங்களுக்கு இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைக்கா உங்கள் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் அதை ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். வழக்கம் போல் தான் ஹெக்கோ அடித்தாலோ இல்லை நாய்ஸஸ் கேட்டாலும் இக்னோர் பண்ணிட்டு என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வாய் கொளறிட்டே இருக்கும், அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் வல்லன்னு பேசிட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, எப்படி சொல்கிறது. நான் சொல்லியிருப்பேன், எனக்கு உங்கள்கிட்ட நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி கொஞ்சம் நீளமாக பேசிகிட்டே இருப்பேன், டக்குன்னு முடிக்க மாட்டேன். அது காரணம் என்னென்னா
காரணத்தை நான் இப்போ சொல்ல விரும்பலை. பட் எனக்கு வந்து இப்படி வந்து நான் வந்து கொஞ்சம் வளன்னு பேசுகிறது எனக்கு என்னமோ உங்கள் கூட கனெக்டடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதனால தான் வந்து என்னையே மீறி என்னோடய வீடியோவில் வந்து அந்த இன்ட்ரோ மட்டுமே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அந்த வீடியோட ஸ்டார்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸ்டோரி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். நான் உங்களோட கனெக்டடாக இருக்கனால வந்து நான் வளன்னு பேசிகிட்டே இருக்கேன். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Just close your eyes and imagine yourself. ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்குது, ஒரு தம்பி இருக்குது. தம்பி வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அக்கா வந்து காலேஜ் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களுமே பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் அக்காவும் ஒர்க் பண்ணுறது உங்கள் தம்பிக்கு தெரியாது. உங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அக்காவுமே வந்து ஃபாரினில் தான் படிக்கிறாங்க. நீங்களும் தம்பியும் தான் வந்து உங்கள் அக்கா வந்து அப்ராடில் படிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் தம்பியும் தான் வந்து கொரியாவில் இருக்கீங்க. தினமும் வந்து உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களுமே அது வந்து உங்கள் தம்பி செலவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே அதிகமாக வாங்க மாட்டீங்க. நீங்களும் பார்ட் டைம் ஒர்க்லாம் போயிட்டு தம்பிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. அவனை வந்து நல்ல பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறீங்க. நீங்களுமே வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்கிறது உங்கள் தம்பிக்கு தெரியாது, உங்கள் அக்கா பண்ணுறதும் உங்கள் தம்பிக்கு தெரியாது. ஓகேவா? இதுதான் உங்களோட இன்ட்ரோ. அப்படியே நம்ம ஹோபி சைட் பார்த்தா ஹோபி வந்து நல்ல பெரிய பணக்கார வீட்டு பையனா. அவருக்கு வந்து 6 பிரதர் நம்ம மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க. அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்குது. தங்கச்சி பேர் ஃபாத்திமா, அவளுமே 10th தான் படிக்கிறாள். ஹோபி வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஓகேவா? ஹோபிக்கு ரொம்பவே வந்து திமிரு ஜாஸ்தி. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்தவங்கலாம் ஒரு மாதிரி இலக்கரமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு திமிரான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹோபி. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு இமேஜினேஷன் தான், பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் தான் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்ல வந்துட்டேன். உங்களுக்கு வந்து 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாரா 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. வழக்கம் போல் தான் நம்ம சாரா, மாயா, அர்ஜுன், ஜெகன், விஜய் இவங்க 5 பேர்னா. இவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து 10th வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்து வேறு காலேஜில் கிடச்சிருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களாம் போயிருப்பாங்க. ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. என்னடா இந்த பொண்ணு குழப்பதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சாரா, மாயா, அர்ஜுன், ஜெகன், அப்புறம் விஜய் இவங்களாம் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவங்களாம் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பசங்க தான். அந்த மாதிரி எதுவுமே திமிரெலாம் காட்டிக்காமல் தான் அவங்கள்ட்ட நடந்துக்குவாங்க. அப்புறம் வந்து அவங்க 5 பேருமே வந்து ஃபாரினில் தான் இருந்து படிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ மறுபடியும் பேக் டு ஸ்டோரி. நீங்கள் தான் வந்து கிரவுண்டில் வந்து முட்டி போட்டுட்டு ரொம்ப அழுதுட்டுருக்கீங்க. அப்போ ஃப்ரெண்டில் பார்த்தா நம்ம ஹோபியும் ஷூகாவும் உட்காந்துருக்காங்க. இன்னும் 2-3 பசங்களாம் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷூகா வந்து சொல்கிறாரு, ஹோபி ரொம்ப பண்ணுறடா, காலையிலேருந்து இந்த பொண்ணு இங்கே முட்டி போட்டுட்ருக்கு, என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோபி கேட்குறாரு. ஷூகா கேட்குறாரு. ஹோபி வந்து நம்ம தங்கச்சியை புள்ளி பண்ணியிருக்கா, இவளை சும்மா விட சொல்கிறியா அப்படிங்கமா சொல்லிட்டு ஷூகா வந்து ஹோபி வந்து ஷூகாவை பற்றி கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் தான் வந்து சீனியர், நான் அப்படி எதுவுமே பண்ணல சீனியர், நான் யாரையும் புள்ளி பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே தான் சொல்கிறீங்க. அப்போ ஹோபி வந்து இதை என்ன நம்ப சொல்கிறியா? அப்போ என் தங்கச்சி போய் சொல்கிறாளா, என் தங்கச்சி ஃபாத்திமா போய் சொல்கிறாளா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஃபாத்திமா தான் பார்க்குறீங்க. ஃபாத்திமா வந்து நக்கலாக சிரிச்சிட்டு நிற்கிறா. ஏன்னா வந்து உங்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் ஆகவே ஆகாது. இந்த ஸ்கூல் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க, அவளுமே வந்து நல்ல மார்க் தான் எடுப்பாள். நல்ல மார்க் டாப்பரில் இருந்துட்டுருப்பா. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா க்ரெடிட்ஸுமே உங்களுக்கே போகலை. அவளுக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவள் பர்சனலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு வந்து அது புரியுது. பட் நீங்கள் வந்து சொல்கிறீங்க,
சீனியர், நான் அப்படி எதுவுமே பண்ணல சீனியர். சீனியர், டைம் 4:30 ஆச்சு சீனியர். என் தம்பி வந்துடுவான், எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேறு இருக்குது, நான் போகணும் சீனியர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஹோபி வந்து என்னது தம்பியா? ஓ, உனக்கு தம்பி கூட இருக்கானா? அவனே வந்து பிலி பண்ணிடலாம், வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து முட்டி தான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க, நீங்கள் வந்து அவர் காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஸ்கூலில் என்னை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் சின்ன பையன் சீனியர், 5th தான் படிக்கிறான். அம்மா அப்பா இல்லை சீனியர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் படிக்கிறான். நீங்கள் என்ன வேணால் செய்ய சொல்லுங்கள், நான் செய்கிறேன். பட் தம்பி எதுவும் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிருங்க. ஷூகாக்கெலாம் பார்க்க பாவமாக இருக்குது. பட் ஹோபி வந்து ஸோ உன் தம்பிக்காக நான் ஒன்றை யூஸ் பண்ணிக்கணும்னு நீ சொல்கிறியா, உன்னை பிலி பண்ணணுன்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க செய்ய, ஆனால் தம்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து ஸோ ஓகே அப்படிங்கமா சொல்லிட்டு ஒரு பண்டல் ஆஃப் புக்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அவ்வளோ நிறைய இருக்குது. உங்களை எந்திரிக்க சொல்லிட்டு அந்த புக்ஸ்லாம் உங்கள் கையில் தராரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணுற, இந்த இருக்க இந்த நோட்டில் எல்லாமே இருக்குது, இதில் உள்ளதா இந்த எல்லா நோட்லையும் நீ காப்பி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற சொல்லி ஹோபி சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு 15-20 நோட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சீனியர் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறீங்களா? அப்போ ஹோபி வந்து நாளைக்கே எனக்கு இது வேணும் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓகே சரி, நான் இப்போ கிளம்பலாமா அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறீங்க. ஷூகா வந்து ஹோபி கூப்பிட்டுட்டு, அப்பா வந்துடுவார், வா வீட்டு போகலாம், நீ போ அப்படிங்கம்மா சொல்லிட்டு போகிறாரு. உங்களே போக சொல்லிட்டு ஹோபியை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களுமே வந்து அந்த புக்ஸை வந்து கேரி பண்ணிட்டு தான் போகிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா வந்து ஹோபி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கொண்டு போயிட்டு வீட்டில் வச்சுருப்பீங்க. வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி, ஓகேவா? அந்த ஸ்டோரில் வந்து வேலை பார்த்துட்டு டேபிளில் வந்து துடைச்சிட்ருக்கீங்களா? அப்போ ஹோபி வந்து எதார்த்தமாக அங்கிட்டு போய் கிராஸ் ஆகி போகிறாரு காரில். நீங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கார் ஸ்டாப் பண்ணி அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஜூஸ் தான், ஒரு டின் ஜூஸ் இருக்குல்ல, ஜூஸ் தான் வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு, சரி நல்லாவே இல்லை அப்படிங்கம்மா சொல்லிட்டு அதை வந்து கீழே துப்பிட்டு, அவர் வாயில் உள்ளது வந்து கீழே துப்பிட்டு, அந்த ஜூஸை வந்து பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் உங்கள் தலையில் தான் ஊற்றுறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பட் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே வந்து கம்முன்னு இருக்கீங்க. ஹோபி வந்து பார்க்குறாரு, என்ன இதா வச்சு செய்வோன்னு பார்த்தா இப்படி இருக்கா அப்படிங்கம்மா சொல்லிட்டு நக்கலாக அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, நாளைக்கு எனக்கு வேணும் அப்படிங்கம்மா சொல்கிறாரு. நீங்களுமே வந்து ஓகே சரிங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு போகிறீங்க. அந்த ஸ்டோரோட ஓனர் வந்து ஒரு கேர்ள் தான். அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் அவங்க இப்படி ஊற்றிட்டு போனாங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை மேம், அவங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் பிடிக்கலாம், ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கம்மா சொல்லிட்டுருங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உடனே அது ஓகே அப்படிங்கம்மா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th இல்லை, நீங்கள் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து பார்ட் டைம் போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட தான் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க கிட்ட உடனே அது ஓகே அப்படிங்கம்மா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஏன் மேம் நான் ஓகே அப்படிங்கம்மா சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே வந்து நைட் 11 ஆகிடுது. நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால் தம்பி வந்து உட்காந்து படிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து டேய் போய் தூங்கு, பார் டைம் ஆச்சு பார்
அப்படிங்கிற சொல்லிட்டீங்க. அப்போ வந்து உங்கள் தம்பி தான் கேட்கலாம், அக்கா தினமும் எங்கக்கா இவ்வளோ லேட்டாக வர அப்படிங்கிற சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து இல்லைப்பா, எனக்கு நான் 10th போயிட்டேன்ல, அதுக்கடுத்து 11th 12th காலேஜ்லாம் போகணும்ல, ஸோ அதான் வந்து ஸ்டடீஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஸோ நீ போய் தூங்கு, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுத வேண்டியது இருக்குது, நான் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே தூங்குறான். நீங்கள் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க, கடன்னு எழுதுறீங்க. நைட்டு 11 மணிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. மார்னிங் 4 o'clock ஆயிடுது. நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஒரு 1 hour தான் படுக்கிறீங்க. ஏன்னா வந்து 5 to 7 வந்து உங்களுக்கு பார்ட் டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1 hour தான் படுத்துருப்பீங்க. அப்புறம் வந்து எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒர்க் போவீங்க. அப்படியே தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும் கொஞ்ச நாள் வந்து. அப்போ வந்து ஹோப் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவருமே வாங்குறாரு, பார்க்குறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறீங்க, அவர் சொல்கிறதெல்லாம் வந்து பண்ணுறீங்க. அப்புறம் வந்து அவர் வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்ருப்பாரு. ஏன்னா வந்து அது அவரோட ஸ்கூல் தான். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்றாரு. அவரோட ஸ்கூல்னால் அவங்க அப்பா நடத்துகிற ஸ்கூல், ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஹலோ எவ்ரிவன், 1 minute listen here. நம்ம ஸ்கூலில் படிக்கிற 10th ஸ்டாண்டர்டில் A செக்ஷனில் இருக்கிற மிஸ் ஒய்யனை நீங்கள் எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணலாம், என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண சொல்லலாம், என்ன ஒர்க் ஆனாலும் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் இப்படிலாம் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஹோபி சீனியர் தான் சொன்னது, ஸோ நாங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவள் வேறு எதுவும் கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோபி வந்து சொல்லிட்டு போயிருப்பார். உங்களவே பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து புள்ளி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹோபியே வந்து புள்ளி பண்ண சொல்லவும் வந்து எல்லாருமே வந்து புள்ளி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் அவர் வந்து எப்படி சொல்கிறது, நான் என்ன சொன்னேன், ஸ்காலர்ஷிப்பில் வந்தவங்கள வந்து அவர் வந்து ஒரு மாதிரியாக சீப்பாக பார்ப்பாரே தவிர இந்த மாதிரி புள்ளி பண்ணதில்லை. அவர் அவங்களை புள்ளி பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஃபாத்திமா தான். ஃபாத்திமா வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்கள் வந்து அவளை புள்ளி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. பட் நீங்கள் வந்து அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது, அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க, ரொம்ப எல்லாம் செய்கிறாங்க, நிறைய ஒர்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா வந்து இப்படியே வந்து ஒரு 3 to 4 monthsலாம் போயிடுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒல்லியாக சாப்பிடவும் மாட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் கொடுக்காம வந்து ஒன்று உங்களை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைனா வந்து உங்களை படிக்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து படிப்பீங்க, ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் தான் எடுப்பீங்க எப்போவுமே. அது வந்து ஃபாத்திமாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவம் வருது. ஏன்னா வந்து நானும் சொல்லிப்பேன்ல, அவள் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பான்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற வந்து அவளாலாம் எடுக்க மாட்டா. அவள் வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் கொடுத்து தான் வந்து எடுப்பாள். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கொஸ்டின், நான் இன்னும் 1 weekல வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்டோட கொஸ்டினும் கேட்குறதுக்காக போயிட்டு இந்த போகிறாளா போய் கேட்குறா கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட. கிளாஸ் டீச்சர் வந்து தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவள் வந்து மணி கொடுக்குறா, அப்போயுமே அவங்க தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருது, ஓகே இது எல்லா எக்ஸாம்லேயும் இப்படி தான் பண்ணுறா போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து நம்ம யூங்கி மற்ற நம்ம 7 members எல்லாருமே கூப்பிட்டு, ஃபாதர் அப்புறம் மதர் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு, ஏன்னா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம்
அவள் அப்போ தானே கேட்க வந்திருப்பா. ஸோ அதனால் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ஸும் இருக்குது. அவள்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ அவள் ஆமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வச்சு, மிஸ்டர் லீ, ஃபாத்திமாவோட ஃபாதர் தானே நீங்கள் அப்படிமா சொல்லிட்டு மேம் வந்து கேட்குறாங்க. அவருமே வந்து மெம்பர்ஸோட ஃபாதர் வந்து மிஸ்டர் லீ, ஓகேவா. ஸோ அவங்களுமே வந்து நான் தான் வந்து ஃபாத்திமாவோட ஃபாதர், என்ன வேணும் உங்களுக்கு அப்படிமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த டீச்சர் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து பிரவீன் இங்கே வா, போய் நம்ம கிளாஸ் ஒயனை கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த பையனுமே வந்து கிளாஸ்க்கு வந்து ஒயன் உன்னை நம்ம கிளாஸ் டீச்சர் கூப்பிட்றாங்க கேபினுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்களுமே வந்து சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு புக்கு தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா வந்து அவங்க சப்ஜெக்டில் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்காக போகிறீங்க. புக்ஸில் மார்க்லாம் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ வந்து டீச்சர் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டோரை நாக் பண்ணிட்டு மேம் மேகடன் அப்படிமா சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டான ஒரு வாய்ஸில் தான் கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லைடா, அதனால தான் இப்படி பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து மேகடிங்கிற மாதிரி கேட்டு தான் போகிறீங்க உள்ளாக்க போய் பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோப்பிலாம் உங்களுக்கு பார்த்து செம்மையாக மொத்துட்ருக்காரு. ஏன்னா வந்து ஓகே இவங்க வந்து இதில் தான் ஏதோ சண்டையில் தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டா போல அப்படிங்கமா சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் வந்து செம்மையாக உங்களை மறைக்கிறாரு. நீங்கள் வந்து பயந்துகிட்டே நிற்கிறீங்க. உங்கள் கை கால் உங்களுக்கு அப்படியே கை கால்லாம் வந்து ஷிவர் ஆகுது. உங்கள் கை கால்லாம் அப்படியே கிட்ட 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 நடுங்குது. நீங்கள் வந்து அதையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு மேம் கூப்பிட்டீங்களா என்ன அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க வந்து உன்னைய வச்சு தான் இந்த விஷயம் பேசணும்னு சார். ஸோ கேன் யூ டேக் யுவர் சீட் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஃபாத்திமாவுமே உட்காந்து தான் இருப்பாள். எல்லாருக்குமே வந்து சீட் போட்டு தான் இருக்கும், ஐ மீன் சேர் போட்டிருக்கும். ஸோ உங்களையுமே உட்கார சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மேம் நான் எப்படி இங்கே அப்படி உட்கார அப்படிமா சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்து மேம் வந்து ஜர்ஸ் வச்சுனேன் இதுதான் நீங்கள் வந்து உட்காரலாம் அப்படிமா சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மேம் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் லைட்டாக சிரிச்சு தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து தேங்க்யூ மேம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக தான் பேசுகிறீங்க. மெம்பர்ஸ் மிஸ்டர் லீயும் மிஸ்ஸஸ் லீயும் வந்து பார்க்குறாங்க உங்களைய. நீங்கள் அவ்வளோ பொலைட்டாக இருக்கீங்க. பட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் கை கால் அப்படி எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து முன்னாடி வந்து இந்த யூனிஃபார்ம் மட்டும்தான் போட்டிருந்துருக்கீங்க. ஐ மீன் இந்த வந்த ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்து ஸ்கர்ட்டுக்குள்ளே ஒரு பேண்ட் போட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கீங்க. உங்கள் கழுத்தை சுற்றி ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கீங்க. ஓகேவா. ஸோ உங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா. ஃபுல் கவர்டாக தான் இருக்கீங்க. அப்போ வந்து மேம் வந்து சொல்கிறாங்க, ஒயன் நீ போயிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்குல்ல இந்த கோட்டு, ஐ மீன் அந்த ஜாக்கெட்டை, அப்புறம் இந்த பேண்ட்டு, கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் இதெல்லாம் கழட்டிட்டு வா அப்படிமா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மேம் இன்னும் சொல்கிறீங்க நான் அப்படிமா சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்து எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் அப்படிங்கமா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ வந்து இந்த மேம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீ தான் கேட்குறாங்க, சரி எங்களை கூப்பிட்டு விட்ருக்கீங்க, என்னோடய பொண்ணுக்கும் அவளோட அந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஃபைட்டா அப்படிங்கமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த மேம் வந்து சார் நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கமா சொல்லி கேட்குற வந்து நம்ம ஜேகே தான் வந்து என்ன உங்கள் தங்கச்சி ஃபாத்திமாவை ஏதாச்சும் பண்ணிட்டாளா என்ன அப்படிங்கமா சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவளோட பேரண்ட்ஸ் வர வைக்கலையா, எங்களை மட்டும் வர வச்சுருக்கீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஹலோ
ஜேகே மைண்ட் யுவர் ஓன் வாய்ஸ் அப்படிமா சொல்கிறாங்க. ஜேகே வந்து என்ன மேம் இது, ஃபாத்திமாவோட பேரண்ட்ஸ் நாங்களா, ஓகே நாங்கள் வந்திருக்கோம், அவளோட பேரண்ட்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து மேம்க்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. மேம் வந்து அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, இப்போ நான் அவள் பேரண்ட்ஸை கூப்பிட்டணுமா அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு டக்குன்னு இப்படி சொல்லவும். அப்போ வந்து அவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சரி நான் உங்கள்கிட்ட தான் பேசணும், உங்கள் பொண்ணு வந்து இவ்வளோ நாளாக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது நேர்மையாக எடுத்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாங்க. மிஸ்டர் லீவுமே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு, ஆமாம் என் பொண்ணு இவ்வளோ நாள் எடுத்த மார்க் நேர்மையாக தான் எடுத்தேன் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு நேர்மையாக எடுத்தாலா இல்லை எப்படி எடுத்தான்னுக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த வீடியோ தான் ப்ளே பண்ணுறாங்க. ஃபாத்திமா வந்தது, மேம்கிட்ட கொஷின் பேப்பர் கேட்டது, அவங்க தரமாட்டேன்னு சொன்னது, காசு கொடுப்பேன்னு சொன்னது, அப்புறம் வந்து இத்தனை நாள் வந்து கொஷின் பேப்பர் பார்த்தது, எல்லாத்தையுமே அவன் சொல்கிறாள்ல. இன்னும் எல்லாத்தையும் சொல்கிறா. அவள் வந்து அப்படியே திக்குன்னு அவளுக்கு இருக்குது உள்ளாக்க. பட் அவள் இருந்தாலுமே வந்து மீதியாக தான் இருக்கா. அப்போ வந்து மிஸ்டர் லீலாம் பார்த்துட்டு என்ன ஃபாத்திமா இது அப்படிங்கிற சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து ஃபாத்திமாவும் வந்து அப்பா அது வந்து அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. ஜேகேலாம் யோசிக்கவே இல்லை, கொஞ்சம் பள்ளின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா கன்னத்துலேயே வைக்கிறாரு. அப்போ வந்து ஃபாத்திமா வந்து அண்ணா என்னண்ணா பண்ணுற, என்ன எதை கடிக்கிற அப்படிங்கிற சொல்லி கேட்குறா. அப்போ வந்து ஜேகே வந்து பின்ன எப்படிப்பட்ட வேலை பண்ணிவிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து உள்ளாக்க வரீங்க, மேம்கிட்ட வந்து மேம் நான் கேட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை கால் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே காயமாக இருக்குது. கழுத்துக்கிட்டலாம் வந்து சரியான காயமாக இருக்குது, தீக்காயமாக இருக்குது. கழுத்துக்கிட்டலாம் வந்து சரியான காயமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தீக்காயம், ரொம்ப அடிப்பட்ட காயம்லாம் இருக்குது. உங்களோட ஹேண்ட் அந்த நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து உங்கள் ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் தான் விட்ருப்பீங்க, உங்கள் ஃபோர் ஹெட்டை வந்து கவர் பண்ண மாதிரி. அவங்க வந்து மேம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் என்னோட ஹேரை வந்து இப்படி தூக்கி பிடிக்க முடியுமா அப்படிங்கமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. பட் மேம் வந்து சே வாட் ஐ டூ அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓகே மேம் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து மேம் வந்து அப்படி மேம் சொல்லவும் நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா வந்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிளிப் வந்து மாட்டிக்கிறீங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீ, மிஸ்ஸஸ் லீ, மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரியாக தலை குனிஞ்ச மாதிரி தான் நிற்கிறீங்க. அப்போ வந்து மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயன் தலை நிமிர்ந்து நில்லு அப்படிங்கமா சொல்லி சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து என்ன செய்வீங்கன்னா வந்து தலையை வந்து நிமிர்ந்து நிற்கிறீங்க. மிஸ்டர் லீலாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கெலாம் செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து நான் தான் சொல்லியிருந்தேன்ல, கையிலேருந்து கால் வரைக்கும் அப்படி காயம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நெத்தியில் வந்து ஏதோ கிழிச்ச மாதிரியும் நீங்கள் வந்து அதுக்கு தையல் போட்டிருக்க மாதிரியும் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து மிஸ்டர் லீ வந்து கேட்குறாரு, இதுக்காக எதுக்கு எங்கள் முன்னாடி இவளை இது இதெல்லாம் காட்ட சொல்கிறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு மிஸ்டர் லீ வந்து. அப்போ வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கை காலில் உள்ள காயத்தெல்லாம் விட்டுருங்க, நெத்தியில் இருக்கிற காயம் அதான் பிளேடால் கிழிச்ச மாதிரி தையல் போட்டிருக்கேன்,
அந்த காயம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா அப்படிங்குமா சொல்லி கேட்குறாங்க. அப்படியே வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாண்டா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோபி வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களா, புல்லி பண்ண பெர்மிஷன்லாம் கொடுத்துருப்பார்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தெரியாமல் வந்து ஃபாத்திமாவை இடிச்சிருப்பீங்க. இடிச்சிட்டு நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஃபாத்திமா வந்து கீழே விழுந்திருப்பா. எல்லாருமே வந்து சிரிச்சிருப்பாங்க பார்த்து. ஸோ அந்த காலில் தான் என்ன செஞ்சுருப்பான்னா, நீங்கள் வந்து வாஷ்ரூம் போயிருக்கையில வந்து அவள் என்ன செஞ்சுருப்பான்னா, பிளேடை வச்சு கிழிச்சு விட்டுருப்பா. ஸோ அதில் தான் வந்து அந்த காயம் வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்கள் மேம் வந்து மிஸ்டர் லீட்டையும் மிஸ்ஸஸ் லீட்டையும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மிஸ்ஸஸ் லீக்கும் வந்து மிஸ்ஸஸ் லீக்கும் வந்து மிஸ்டர் லீக்கும் வந்து செம்ம காண்டாகுது. ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையாக நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், செல்லம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபாத்திமா தான் பார்த்து செம்மையாக முனைக்கிறாங்க. ஃபாத்திமா வந்து இது எப்படி தெரியும் இந்த மேம்க்கு, யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணும் அப்படிங்குமா சொல்லிட்டு அவள் வந்து நினச்சிட்ருக்கா. அப்போ வந்து அந்த மேம் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஃபாத்திமாவை பார்த்து, என்ன இந்த மேம்க்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிற, ஏன்னா அதை நீ பண்ணல, நான் வாஷ்ரூமில் தான் இருந்தேன், நீ வாஷ்ரூமில் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு தானே இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மேம் எல்லாமே மேம் ஏதாச்சும் பிரச்சனையாக இருப்போது அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் கண்ணெலாம் கலங்குது. ஹோபி வந்து உங்களை அவ்வளோ பாவமாக பார்க்குறாரு. அவர் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா வந்து புல்லி பண்ணுங்கன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறது, லன்ச் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி தான் வந்து அவர் நினச்சி சொல்லியிருப்பார். பட் அது வந்து இந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குங்கிறது வந்து அவருக்கு தெரியாது. அவர் வந்து ரொம்ப கில்ட்டினஸோடு அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து இன்னுமே நம்ம ஹோபியை பார்த்து செம்மையாக பயப்படுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் லிட்டரலி வந்து அழுதுட்டீங்க. ஓகேவா? அந்த மேம் இந்த ஹீரோயன் நான் இன்னும் முழுசாக பேசலை அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களை வந்து உட்கார சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா உட்காந்துடுறீங்க. அந்த ஃப்ரண்ட் ஹேர்லாம் விட்டுட்டு குளிர மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீ வந்து என்ன கேட்குறாருன்னா, சரி அப்படிமா சொல்லி எங்கள் பொண்ணு மேலே தான் தப்பு, இப்போது அப்படி தானா இல்லை நாங்கள் ஏதாச்சும் பண்ணோமா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மேமுக்கெலாம் செம்மையாக கோவமாகுது. ஏன்னா வந்து அவங்க பொண்ணு வந்து திட்டணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுமே சொல்லாமல் வந்து ஏதாச்சும் கம்பல்சேட் மாதிரி பண்ணணுமா அப்படிங்கும்போது சொல்லி கேட்குறாங்க. அந்த மேம் வந்து சொல்கிறாங்க, சார் நான் இன்னும் பேசி முடிக்கல, இது எல்லாத்துக்கும் ஐ மீன் இந்த உடம்புல இருக்க காயம் இன்னும் அவளுக்கு முதுகில், ஸ்டமக்கில், ஷோல்டரில் கூட காயெல்லாம் இருக்குது, அதை காட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மேம் வந்து கேட்குறாங்க. அப்போ மிஸ்டர் லீ வந்து எனக்கு தெரியலையே அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் கிளாஸ் டீச்சரை வந்து அண்ணனை மாதிரி தானே தங்கச்சி இருக்கும் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீ வந்து, ஹலோ மிஸ், வாய் அடக்கி பேசணும், என்ன தான் பொண்ணு தப்பாக இருந்தாலும் பசங்க 7 பேரும் நல்லாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மேம் வந்து சிரிச்சுட்டு, இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கீங்களே, பாசமான ரொம்ப கைண்டான ஹோபின்னு ஒருத்தவர், ஐ மீன் உங்களோட 4th சன், அவன் தான் காரணம், இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹோபிகிட்ட வந்து, எதுக்கு ஹோபி இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் லீ வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஹோபி வந்து, இல்லைப்பா நம்ம தங்கச்சியை புள்ளி பண்ணனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து மேம் வந்து, ஓ
இவ தான் உங்கள் தங்கச்சியை பில் பண்ணாளா அப்படிமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹோபி வந்து ஆமாம் அப்படிமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சிசிடிவியில் தான் வந்து உங்களை போட்டு வந்து ஃபாத்திமா தான் வந்து புள்ளி பண்ணுறா. நீங்கள் வந்து ஃபாத்திமா நீ எதுக்காக என்னை இப்படி புள்ளி பண்ணுற அப்படிமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து அந்த ஃபாத்திமா வந்து என்ன செய்கிறான்னா சொல்கிறான்னா, இத்தனை நாள் நான் இந்த காலேஜுக்கு எவ்வளோ இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா. ஜஸ்ட் வந்து 1 month வேணா ஆகுது, அதுக்குள்ள என்னோட இடத்த நீ பிடிச்சிட்ட. ஜஸ்ட் நீலாம் வந்து வெறும் ஸ்காலர்ஷிப்பில் வந்தவ, ஓகே புரிஞ்சுக்கோ, நீலாம் வெறும் ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்த அப்படிமா சொல்லிட்டு ரொம்ப குத்தி காட்டுறா. அப்புறம் உனக்கு அப்பா அம்மாவே இல்லை, பாட்டம் தானே பண்ணுற அப்படிமா சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து ஃபாத்திமா இப்படி தப்பாக பேசுறதா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அவள் இன்னும் வந்து பேசிக்கிட்டே இருக்கா. நீங்களுமே வந்து ஒரு இதில் வந்து ஸ்டேஜில் வந்து ஃபாத்திமா உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ, எனக்கும் பொறுமை இருக்கு, பொறுமை மீற வச்சிடாத அப்படிங்கமா சொல்லிட்டு கத்திட்டு நீங்கள் போயிருக்கீங்க. அது வரைக்கும் வந்து ஃபுட்டேஜில் காட்டுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஹோபி வந்து உங்கள் தலையில் வந்து ஜூஸ் ஊற்றின எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மேம் வந்து எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா பார்ட் டைம் ஜாப், அந்த ஷாப்போட ஓனர் இருக்காங்களா, அவங்களும் இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால வந்து இவங்க வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவும் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிப்பாங்க. கிளாஸ் டீச்சர் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஷாப் ஓனர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது உண்டு. அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஷாப் ஓனர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உங்கள் கிளாஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் இதெல்லாம் எல்லாமே பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஹோபி மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாரு, ரொம்ப கைண்டு, இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே நர்வஸ் ஆகுறீங்க. அது ஹோபி உங்களை தான் பார்க்குறா, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் பார்க்க உங்களுக்கு முறைக்கிற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே பயப்படுறீங்க. ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கால்லாம் வந்து உதறுது, மூச்சுலாம் வாங்குது. உங்கள் மேம் தான் வந்து என்ன செய்வாங்க, ஓயன் என்னாச்சு, ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் வாயெல்லாம் டைப் அடிக்குது. மேம்க்கு வந்து பற்றி ஓகே நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இந்த தண்ணி வந்து குடி அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தேங்க்யூ மேம் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து குடிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து புரியுது நீங்கள் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஓகே நீ வந்து நீ கிளாஸ் போ அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு நிமிஷம் கூட இல்லை, உடனே வந்து கிளாஸ் போகிறீங்க. போகையில் வந்து ஹோபி தான் பார்க்குறீங்க. ஹோபி வந்து பார்க்குறாரு, அவர் வந்து ஒரு கில்ட்டினஸோடு பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு அவர் பார்க்கையில் பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா வந்து போயிடுங்க. அப்போ வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வந்து மிஸ்டர் லீமே வந்து ஓகே நான் இனிமேல் வந்து இது எதுவும் நடக்காமல் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு மிஸ்டர் லீமே வந்து எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. நாம்தூர்லாம் வந்து செம்ம காண்டில் இருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, நம்ம ஹோபி மேலேயும் ஃபாத்திமா மேலேயும். ஸோ வந்து ஃபாத்திமா வந்து ஹோபினா நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்குமா சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அந்த காருக்கு போகிற வேலை தான் வந்து சொல்லிட்டுப்பா. கார் பார்க்கிங்கில் இருக்குது, இவங்களாம் வந்து நடந்து தான் கார் போகணும். ஸோ அப்போ வந்து அவள் அப்படி சொல்லவும் ஹோபிக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து இவங்க வந்து புள்ளி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து நினச்சிட்டு அவருக்கே வந்து செம்ம கில்ட்டியாக இருக்கு. அவர் வந்து ஃபாத்திமா கண்ணத்தையே அரைஞ்சிடுறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருக்குமே வந்து புரியுது, அப்பாவுக்குமே வந்து புரியுது எதனால் வந்து ஹோபி வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஹோபி மேலே கோவம் கம்மியாக இருந்தாலும் ஃபாத்திமான்னு சொல்கிறேன், ஃபாத்திமாவுக்கு மேலே வந்து இன்னும்
கோவம் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதை பார்த்துட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபாத்திமாவுக்கு வந்து பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன ஏது எதுவுமே புரியல. இப்போ வந்து அவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் போயிட்டு எல்லோருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஃபாத்திமா வந்து நின்றுட்டுருக்கா. எல்லாத்தையுமே வந்து ஹோபி வந்து சொல்லியிருப்பார், இதுதான் வந்து நடந்தது அப்படிங்கமா சொல்லிட்டு. ஷுகாமா வந்து சொல்லியிருப்பார், ஆமாம் எங்கள்கிட்ட வந்து இப்படி தான் சொன்னான், அதான் வந்து ஹோபி எப்படி பண்ணான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து மிச்ச மெம்பர்ஸ்க்கும் சரி, மிஸ்டர் லீக்கும் சரி, மிஸ்ஸஸ் லீக்கும் சரி, 2 பேருக்குமே வந்து எல்லாருமே செம்ம கோவத்தில் இருக்காங்க ஃபாத்திமா மேலே. ஸோ வந்து ஃபாத்திமா வந்து நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறா. பட் வந்து மிஸ்டர் லீ வந்து, வாயை மூட ஃபாத்திமா, என்ன பேசிகிட்டு இருக்கா, உன்னை அப்படி தான் வளர்த்தமா நாங்கள், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்லம் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் செம்மையாக போகுது. திட்டிகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. ஃபாத்திமாவுக்கு வந்து புரியுது அவன் ரொம்ப கெட்டவன் கிடையாது, பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இப்படி ஏற்றி விட்ருப்பாங்க. ஸோ அவள் வந்து சரிப்பா அப்படிங்கமா சொல்லிட்டு அவள் வந்து இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறா அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கமா சொல்லிட்டு. அப்படியே வந்து ஒரு 1 வீக் பக்கம் ஆகுது. அவங்க வந்து அவள் இது பண்ணிட்டா, புரிஞ்சுக்கிட்டா, எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 1 வீக் அப்படியே போகுது. அப்போ வந்து நீங்கள் வந்து 1 வீக் கிட்ட ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டீங்க. அப்போ தான் வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஐ மீன் ஒரு ஸ்டாஃப் வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து, மேம் இப்போ இந்த ப்ரீட் வந்து ஃப்ரீயா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கிளாஸ் டீச்சர், ஆமாம் இது ஃப்ரீ தான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 கிளாஸும் 11th ஸ்டாண்டர்டும் ஐ மீன் நம்ம ஹோபி கிளாஸும் உங்கள் கிளாஸும் வந்து கம்பைன்டாக இருக்கும். ஸோ வந்து ஆமாம் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒயன் வந்திருக்காங்க, ஓகே பேசலாம், உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேமுக்கு ஒன்றுமே வந்து புரியல, என்ன பேசணும், எதுக்காக 1 வீக் வரல, ஏன் அவள் போகணும், என்ன பேசிட்டு எங்கே போகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு புரியாமல் பார்க்குறாங்க. ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டாக தான் வந்து ஓகே வர சொல்லுங்கள் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கிளாஸ் டீச்சர். அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு வந்து வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா வந்து கலர் யூனிஃபார்மில் தான் வந்திருக்கீங்க, கையில் வந்து டிசி வச்சுருக்கீங்க, அப்புறம் உங்களோட புக்ஸ் அண்ட் நோட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து ரொம்ப என்ன ஒரு கேப் ஒன்று ஹுட்டி போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து கேப் போட்டிருக்கீங்க, ஹுட்டியோட கேப் இருக்கும் அதை வந்து தலையில் போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து பேகி பேண்ட் தான் போட்டிருக்கீங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இப்போ கிளாஸுக்கு வரீங்க, எல்லாருமே பார்க்குறாங்க யார்டா அது அப்படிங்கமா சொல்லிட்டு. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஹுட்டியோட கேப் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மேம் கிட்டே போய் நிற்கிறீங்க. மேம் வந்து என்னாச்சு ஏன் 1 வீக்காக வரல, என்னாச்சு ஏன் அப்படிங்கமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேம் இல்லை என்னோடய டிசியை நான் வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போனான்னு தான் வந்தேன் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தயங்கி பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லை ரொம்ப பயந்தாப்பில் தான் பேசுகிறீங்க. மேம் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு இங்கே நல்லா தானே உன்னோட ஸ்டடீஸ் போய்ட்டுருந்தது, என்னாச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை மேம் தம்பிக்கு ஃபாரின் அனுப்புகிறேன் அக்கா அப்படிங்கமா சொல்லிட்டு ரொம்ப தயங்கி பேசுகிறீங்க. பேசுகிறதே என்னென்னு இப்படி தான் பேசுகிறீங்க. அப்போ வந்து மேம் வந்து ஏன் எது சொல்கிறாங்கன்னு தெளிவாக சொல்ல அப்படிங்கமா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மேம் தம்பியை வந்து அக்கா இருக்கிற இடத்தையே வந்து அக்கா படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, காலேஜும் முடிச்சிட்டாங்க, ஒர்க் போயிட்டுருக்காங்க, ஸோ அக்கா வந்து அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து
போகிறேன் உஸ்தாத் அப்படிங்க சாரி போகிறேன் மேம் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. மேம் வந்து உங்கள் மேம் வந்து பார்க்குறாங்க. ஒயன் என்னாச்சு, எனி ப்ராப்ளம் அப்படிங்கமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை மேம், என்னோடய ஸ்காலர்ஷிப் வந்து நான் வந்து இங்கே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து முடிக்கிறேன் ஐ மீன் எப்படி சொல்கிறேன், இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மேம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அதான் என்னோடய புக்ஸ் அண்ட் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேறு என்ன சொல்ல முடியும், அவங்களால வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்களுமே வந்து ஒயன் போய் தான் ஆகணுமா அப்படிமா சொல்லிட்டு கேட்குறாங்க. டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ அவங்க அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாம் மேம் நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு ரொம்ப தான் டைப் அடிக்குது உங்கள் வாய். பயத்தில் வந்து எல்லாருக்கும் அப்படி தான். ஸோ அது அந்த மாதிரி தான் உங்களுக்குமே வாய் வந்து டைப் அடிக்குது. மேம் வந்து ஓகே அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே வந்து உங்கள் பெஞ்சுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே வந்து ஷூகாவும் ஹோபியும் தான் உட்காந்துட்ருக்காரு. ஷூகா தான் அந்த பிளேஸில் உட்காந்துட்ருப்பார். நீங்கள் வந்து சீனியர் நான் என்னோடய புக்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நவரீங்களா அப்படிங்கமா சொல்லிட்டு ரொம்ப பயந்து தான் பேசுகிறீங்க. அவருக்கு புரியுது நீங்கள் பயந்து தான் பேசுகிறீங்கன்னா. அவர் வந்து புக்ஸ் எடுத்துறாரு. நீங்கள் வந்து தேங்க்யூ சீனியர் தேங்க்யூ அப்படிங்கமா சொல்லிட்டு போயிட்டு நம்ம அப்படிங்கமா சொல்லிட்டு போகிறீங்க. ஃபாத்திமாவுமே இதெல்லாம் பார்க்குற அவளுக்குமே லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சாரி கூட அவளால் கேட்க முடியல. ஸோ நீங்களுமே என்ன செஞ்சிடறீங்கன்னா வந்து குடுன்னு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹோபியுமே வந்து உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்திருப்பார். பட் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ஓடி இருப்பீங்க. அப்படியே வந்து இங்கே சீன் கட் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் காட்டுறோம். ஏர்போர்ட்டில் பார்த்தா வந்து உங்கள் தம்பி தான் வந்து அக்கா நீனும் வரலாம்ல, நீ மட்டும் என்க்கா இந்தியா போகணும், நான் மட்டும் அப்ராட் அக்காவோட போகிறேன், நீ ஏன் இந்தியா போகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறான். ஆமாண்டா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு தான் போகிறீங்க, உங்கள் தம்பி வந்து உங்கள் அக்கா இருக்க இடத்துக்கு அப்ராடுக்கே போகிறான், உங்கள் அக்கா வந்திருப்பாங்க. அவங்களுமே கேட்குறான் என்னாச்சு வயன், ஏன் நீ வரலையா, பாவம் நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படிமா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து இல்லைக்கா நான் வந்து இந்தியாவுக்கு தான் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, எனக்கு அதான் ஆசை அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க உங்கள் அக்காட்ட. ஸோ உங்கள் அக்காவுமே வந்து சரி நீ சொன்னால் தானே நீ செய்வா, சரி பண்ண அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அக்காவுமே என்ன செஞ்சிடுறாங்க, போயிடுறாங்க. ஃப்ளைட்டுமே உங்களுக்கு வர டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து போயிட்டீங்க. அப்புறம் வந்து இங்கே சீன் கட் பண்ணி ஒரு 6 years கழித்து காட்டுறோம். இப்போ பார்த்தா ஹோபி தான் வந்து அவள் எங்கே தான் போனான், 6 வருஷமாக நானும் தேடுறேன், எங்கே தான் போய் தொலைஞ்சாவ அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் போட்டு நம்ம ஹோபி போட்டு அப்படியே டேபிளில் போட்டு அப்படியே நங்கு குத்திக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து ஃபாத்திமா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் தான் வந்து ஹோபி பொறுமையாயிரும் ஹோபி, அவள் அப்ராட் தான் போயிருப்பா, அவள் போய் பார்க்கலாம் அப்படிங்கமா சொல்லியிருப்பார். பட் அப்ராடில் நீங்கள் இல்லவே இல்லை. அது வந்து ஹோபிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஹோபி வந்து அப்ராடில் இல்லவே இல்லை. அவளோட அக்கா நம்பரை நான் சர்ச் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க சொல்லிட்டாங்க ஒயன் இல்லைன்னு. நான் என்னதான் பண்ணுவேன், நீனாச்சு சொல்லாத, எனக்கு அவள் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோபி வந்து அழுகிறாரு. அதை பார்த்துட்டு மிச்ச மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து தாங்கிக்கவே முடியல. ஏன்னா வந்து ஹோபி இது வரைக்கும் அழுதுருக்க மாட்டார், எப்படி சொல்கிற அழுதுருப்பார். பட் இந்த அளவுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அழுதுருக்க மாட்டார், தேம்பி அழுகிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு மெம்பர்ஸால் தாங்கிக்கவே முடியல. அவங்கெல்லாம் வந்து நினைக்கிறாங்க ஏன் இப்படி அழுகிறான், ஏன் இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 இயர்ஸில் வந்து ஜேகே வந்து என்ன செஞ்சுருப்பார், ஜேகேன்னு சொல்கிறேன், இந்த 6 இயர்ஸில் வந்து ஹோபி வந்து என்ன செஞ்சுருப்பார்னா, நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து முன்னாடியே அவருக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னா, நீங்கள் வந்து அவர் தங்கச்சியை வந்து புள்ளி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் அதை எதுவுமே காமிச்சிக்காமல் இருந்திருப்பார். அவர் வந்து அதனால தான் வந்து காமிக்காமல் இருந்திருப்பாரே தவிர, அவருக்கு வந்து உங்கள் மேலே உண்மைக்குமே வந்து ரொம்பவே லவ் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற இன்னசென்ட்டாக பண்ணுற திங்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக பண்ணுவீங்க. இன்னசென்ட் திங்ஸ்லாம் இன்னசென்ட்டாக நீங்கள் பண்ணையில் அது வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போலேருந்தே அவர் வந்து லவ் பண்ணியிருப்பார். ஸோ உங்கள்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பார் நீங்கள் அன்றைக்கி வந்தப்பே. அதுக்கப்புறம் வந்து அவர் எங்கெங்கேயோ தேடியிருப்பார். அவர் லவ்வே சொல்லிடணும், அவர் வந்து சாரியும் கேட்கணும் அப்படிங்கமா சொல்லிட்டு தான் நினச்சிருப்பார். பட் நீங்கள் வந்து இந்தியா தான் போயிருக்கீங்கங்கிறது இவருக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் அப்ராடில் இருப்பீங்க, இல்லைன்னா வந்து இந்த கொரியாவில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த 6 இயர்ஸாக வந்து அவர் உங்களை தேடிட்டுருக்காரு. நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தாட்டி கூட அவர் கண்ணில் பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்குமே தெரியாது அவர் தேடுறாங்கிறது. ஓகேவா? இப்போ மறுபடியும் பேக் டு ஸ்டோரி. அப்போ வந்து தான் எனக்கு அவள் வேணும் ஹயா, என்னால் இல்லாமல் வாழ முடியாது, என்னால் வேறு யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது ஹயா. ஹயா, நீங்களாம் சேர்ந்து என்ன அந்த மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அவள் ஊர் ஃபுல்லாக நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஹயா. எனக்கு உயிர்தான் வேணும், எனக்கு உயிர்தான் வேணும் ஹயா, எனக்கு அந்த மீரா வேணா ஹயா அப்படிங்கமா சொல்லிட்டு ஹோபி வந்து அப்படி கத்துறாரு. இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. அப்போ வந்து ஹோபியோட அசிஸ்டண்ட், பர்சனல் அசிஸ்டண்ட், ஓகேவா, அவங்க தான் வந்து வர்றாங்க. சார் ஹோபி சார் அப்படிங்கமா சொல்லிட்டு வர்றாங்க. ஹோபி வந்து சொல்லு அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்போ வந்து அந்த அசிஸ்டண்ட் தான் வந்து ஒயன் மேடம் கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கமா சொல்கிறாரு. அப்போ தான் ஹோபி வந்து உசுரே வந்த மாதிரி இருக்கவருக்கு, உயிரே வந்த மாதிரி இருக்கவர் வந்து ஒயனை கண்டுபிடிச்சாச்சா, ஒயன் எங்கே இருக்கா நான் உடனே அவங்களை பார்க்கணும் அப்படிங்கமா சொல்லிட்டு ஹோபி வந்து அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுறாரு. அப்போ தான் வந்து செக்யூரிட்டி சொல்கிறேன், அசிஸ்டண்ட் வந்து அவங்க இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கமா சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நேமு. ஸோ அவங்க வந்து இம்மீடியட்டாக ஃப்ளைட் புக் பண்ண அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் பண்ணி இப்போ இந்தியாவில் தான் ஒரு ஏர்போர்ட்டாக காட்டுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க, ஃபாத்திமாவும் வந்திருப்பா. இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து நீ வந்து இதெல்லாம் கொண்டு போய் எங்களோட ரூமில் வச்சுரு, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒய்யன்னு பார்த்துட்டோம் அப்படிங்கமா சொல்லிட்டு ஹோபி செம்ம எக்ஸைட்டடில் இருக்கார். அவர் அவ்வளோ டிப்டாப்பாக கிளம்பி வந்திருப்பார் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்படி இங்கே கட் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், ஓகேவா, அங்கே தான் ஒரு டாக்டரெலாம் வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. சீக்கிரமாக அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஒரு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு 5 ஹவர்ஸாக வந்து அந்த ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் வந்து அந்த பர்சன் வந்து வெளியே வந்து அவங்களோட ஹஸ்பண்டை காப்பாற்றியாச்சு, இனிமேல் அவங்க சேஃப் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு கலட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் வந்து மாஸ்க்கு கழட்டிட்டு அவ்வளோ ப்ரைட்டான ஒரு ஸ்மைலில் வந்து மாஸ்க்கெல்லாம் கழட்டிட்டு செம்ம ஹாப்பியாக வந்து இருக்கீங்க. அவங்க வந்து ரொம்ப தேங்க்யூ டாக்டர், என்னோடய பொண்ணு மாதிரி அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் வயசானவங்க, ஓகேவா. ஸோ அவங்க வந்து அப்படி சொல்லவும் அவங்க நீங்கள் வந்து ரொம்ப நன்றிமா அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கேபினில் தான் இப்போ உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தா வந்து உங்கள் டோர் வந்து நாக் ஆகுது. நீங்கள் வந்து
எஸ் கமின் இல்லை வாங்க அப்படிங்கம்மா சொல்கிறீங்க. அப்போ டோரை திறந்துட்டு ஒரு பர்சன் வந்து உங்க முன்னாடி உட்காடுறாங்க. நீங்கள் வந்து என்னென்ன கவனிக்கலை, நீங்கள் வந்து ஏதோ வந்து எழுதிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கம்மா சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்து இந்த பர்சன் மனசுக்குள்ளே இருக்கிற நீ தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தால் என்ன மன்னிச்சுக்குங்கடா, ஓகேவா? அப்போ வந்து அந்த பர்சன் அப்படி சொல்லுவோம், என்னது மனசுக்குள்ளே இருக்கிற நீ தான் ப்ராப்ளமா சார், இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் தான் பார்க்குறீங்க. பார்த்தவங்களுக்கு சரியான ஷாக்கு. அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த பர்சனை பார்த்துட்டு சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்கி தான் பயமாக இருக்குது, உங்களுக்கு கை காலெலாம் உதறுது. அப்போ தான் நீங்கள் உங்கள் மனசை தேர்த்திக்கிறீங்க. ஒய்யன் நீ போகிற டாக்டர் ஓகேவா அப்படிங்கம்மா சொல்லிட்டு சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து நம்ம ஹோபி தான் அது உட்காந்துட்டு இருந்தது. அப்போ ஹோபி தான் வந்து சொன்னல என் மனசில் இருக்க நீ தான் ப்ராப்ளம், 6 வருஷமாக உன்னை தான் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோபி வந்து நீங்கள் வந்து என்னது 6 வருஷமாக என்ன தேடுறீங்களா, ஐயோ என்னத்தை பண்ணி தொலைங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ வந்து அவர் பயப்படாத, பழைய மாதிரி ஒன்றும் புள்ளிலாம் பண்ண மாட்டேன், என் தங்கச்சி எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு தங்கச்சி, அதனால தான் அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்களுமே புரிஞ்சுக்கிறீங்க இந்த 6 வருஷம் வந்து அவர் கில்ட்டியாக இருந்தார் சொல்லிட்டு. நீங்கள் வந்து சரி உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு நீங்கள் நான் இருக்கிற பிரச்சனை சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்திருக்கீங்க, சாரி என்கிட்ட வந்திருக்கீங்க. இப்போ என் மனசில் இருக்க நீங்கள் தான் பிரச்சனை, இப்போ நான் எந்த டாக்டர்கிட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாடா உங்களுக்குமே வந்து அவர் மேலே குட்டியாக ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அதுவும் அவரை வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்கூலில் தானே படிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கையிலே வந்து உங்களுக்கு வந்து அவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு சீனியருங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். அவர் வந்து அது எப்படி சொல்கிறது, அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா அப்படி வச்சுக்கோங்க. அந்த புள்ளி பண்ணாலாம் நீங்கள் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வந்தது காரணமும் அவருக்கு பயந்துக்கிட்டுலாம் இல்லை. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இந்தியன், அவங்க அப்பா வந்து கொரியன், ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு பர்சனலாக இந்தியானா வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க தம்பியுமே அங்கே போயிட்டானா உங்களுக்குமே இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பிரச்சனையாக இருந்தனால நீங்கள் வந்து இந்தியா வந்திருப்பீங்க. மேம்கிட்ட கூட அதை பற்றிலாம் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ எல்லாத்தையும் நீங்களும் சொல்கிறீங்களா? ஓகே வந்து போய்த்துக்கறி இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, இந்த 6 வருஷம் வேஸ்ட்டாக போச்சுடி அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓ சார்கிட்டே இந்த 6 வருஷம் வேஸ்ட்டாக போச்சிங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை அது எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டி அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ரொம்பத்தான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏய் என்ன ரொம்பத்தான் என்ன மறந்துட்டியா அப்படிங்கமா சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து பின்னாடி வந்து 2 சத்தம். நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஃபாத்திமா மற்ற மெம்பர்ஸ் தான் வராங்க. நீங்கள் வந்து ஃபாத்திமாவா அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. வாங்க பிரதர்ஸ் அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா? அப்போ வந்து திம்முன்னு அந்த உங்ககிட்ட வந்து நின்றுட்டு உங்கள் மேலே ஷோல்டரில் கைவிட்டு ஏய் என்ன பிரதருங்கிறா, நான் உனக்கு சீனியர் தான், நீ என்ன சின்ன கூப்பிடலாம் இல்லை சின்னான்னு கூப்பிடலாம் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறீங்களா? அப்போ வந்து ஹோபி வந்து ஏய் கையேறா அவள் ஏன் ஆள் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து கையெடுங்க அவர் ஆள் அப்படிங்கிற நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியே வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதோட இந்த 1 ஷாட் வந்து நான் முடிக்கிறேன்டா. இந்த 1 ஷாட் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட்
எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் இது எப்பட்றா போக போகுது, எப்பட்றா எண்டிங் வைக்கிறதுங்கிற தெரியாமல் தான் இருந்தேன். ஹாஃப் ஸ்டோரி தான் வந்து தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி மட்டும் தான் ப்ரிப்பேர்டே இருந்தேன். ஸோ பேலன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டோரி வந்து முடிக்கலாம், போயிட்டுருக்கையில் வந்து அப்படியே வர்றதை வந்து வாய்க்கு வர்றதை அப்படியே அடிச்சுவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நினச்சி தான் நான் வந்து பேலன்ஸ் ஹாஃபையுமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது நல்லா வந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கிறதுனாலும் சரி, சஜஷன் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்டாக சொல்லுங்க. ரெக்வஸ்ட் இருந்தாலும் வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கடா. அப்புறம் எல்லோரும் கேட்குறீங்க, அக்கா 2 ஷார்ட்டோட 2x2 போடுங்கன்னு எல்லோரும் வந்து அதுக்கு வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூன் அதோட 2x2 வரும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லோரும் வந்து ஜேகேவோட நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில் வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு, ஜியான் ஜக்குக் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை வச்சு மேபி ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம், கெஸ் பண்ணாதவங்களும் இருந்துருக்கலாம். என்னடா இந்த பொண்ணு குழப்புற மாதிரியே பேசுகிறாளே அப்படிங்கிற சொல்லிட்டு நினைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் எப்படி சொல்கிறது, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சீரீஸ் போடுறேன்னு வைங்களேன், என்னோட மைண்டில் இப்படி தான் இருக்குது. மற்றபடி என்னென்னா எனக்கு தெரியாது. பட் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம போடலாம். ஒரு 5 days 4 days இந்த மாதிரி கேப் விட்டு போடையில தான் நம்மளுக்கு அப்படியே ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஓகே நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு ஒய்யனுக்கு என்ன ஒய்யனுக்கு என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் ஜேகே என்ன பண்ணுவார், கடைசியில் ஜேகே என்ன தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் நம்மளுக்குள்ளே உண்டாகும். ஸோ அந்த ஆர்வத்துக்காக தான் வந்து நான் வந்து எஃப்எஃப் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி போடுறேன். அதுக்கு காரணம் இதாண்டா. வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அது வரும், 2x2 வரும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து சூன் ஒரு மேபி ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டோட வரலாம், இல்லை என்னோடய ஓன் டைட்டில் வச்ச ஒன் ஷாட்டோட வரலாம், பார்க்கலாம். நாளைக்கு ஒரு ஒன் ஷாட்டோட வராது வரைக்கும் பாய்.